சொல்லுவார், வார்த்தைகள் நடந்து வந்தால் அது உரை, வார்த்தைகள் நடந்து வந்தால் அது உரை, வார்த்தைகள் ஜடி பிசகாமல் நடனமாடி வந்தால் அதற்கு பெயர் கவிதை. ஆனால் இங்கே கவிதை பித்தன் ஐயா அவர்கள் உரையாற்றியதே கவிதை போலவே இருந்தது என்று சொல்லி அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக எழிலுரை வழங்கக்கூடிய நேரம் இது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மற்றவர்களும் குறிப்பிட்டது போல ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்து மருத்துவராக தன்னை கல்வியின் மூலமாக உயர்த்தி கொண்டு அதன் பிறகு தமிழ் இலக்கியத்தின் மீது தன்னுடைய ஆர்வத்தின் மூலமாக தமிழ் இலக்கியத்தை கற்று மேடைகளிலே அதை மிகச்சரியாக வழங்க வேண்டும் என்கின்ற மிகுந்த முனைப்போடு மிகப்பெரிய அளவிற்கு நேரம் செலவு செய்து ஒவ்வொரு மேடையையும் ஒரு பரீட்சை மேடை போலத்தான் நான் நினைக்கிறேன் அம்மா என்று சொல்லுவார் மிகுந்த பணிவோடு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சி படப்பிடிப்பு நிகழ்ச்சியிலே அவர்களை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்கள் தலைமையிலே பேசக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. அன்றைய தேதியில் அவர்கள் பேசியது அன்றைக்கு சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே சொல்லுகின்றேன், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தகுதிக்கும் பதவிக்கும் மிக மிக பொன்னான நேரம் அவர்களுக்கு ஒரு நிமிடமும் ஒவ்வொரு பொண்ணுக்கு சமம். அப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப அதிகமான பணிச்சுமை இருக்கக்கூடிய அவர்கள் இந்த 4-5 ஆண்டுகளிலே தன்னை தமிழ் மேடைக்கு தன்னுடைய தரத்தை இன்னும் உயர்த்தி அவருடைய பேச்சால் தமிழ் மேடையினுடைய தரத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடியவர் வள்ளலார் நேசர். தமிழினுடைய எப்பொழுதும் தமிழ் அன்னையின் மீது பாசம் கொண்டவர், எப்பொழுதும் நம்முடைய புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் மீது மாறாத அன்பு கொண்டிருக்கக்கூடிய நற்றமிழ் நாயகர் டாக்டர் ஜெயராஜ மூர்த்தி அவர்களை எழிலுரை ஆற்ற வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கும் தாங்கி கொண்டல்கள் முழவின் எங்க குவலை கண்விழித்து நோக்க தென்திரை ஏழி காட்ட தேன்விழி மலரையாகி வண்டுகள் இனிது வாட மருதம் வீற்றிருக்கும் மாதம். கம்பனுடைய கவிதை வரிகளை உச்சரித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். புகழ்பெற்ற புதுக்கோட்டை மாநகரத்திலே கம்பன் கழகத்தினுடைய 50ஆம் ஆண்டு பொன்விழா மிக எழுச்சியோடு இந்த மாலை வேளையிலே இங்கே கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற அருமைக்குரிய தம்பி இயல் தமிழ் வேந்தன் அவர்களே, இங்கே அருமையானது ஒரு தலைமை உரையை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவவி மெய்யநாதன் அவர்களே, எனக்கு முன்பாக கவிதை உரை வழங்க வந்து நேரமின்மையின் காரணமாக அமர்ந்திருக்கின்ற தமிழ் பெரியார், நான் போற்றக்கூடிய வழங்கக்கூடிய கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களே, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்லுவார்கள். வை முத்துராஜா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை கடந்த சில ஆண்டுகளாக நான் கவனித்து வருகிறேன். அவருடைய மேடை பேச்சு ஆண்டுக்கு ஆண்டு நெறியேறி கொண்டே போகிறது. விரைவிலே சட்டமன்றத்திலே அழகிய தமிழிலே முழக்கமிடுவார். அந்த நாள் விரைவில் வரும், வந்துவிட்டது என்று கூட நாம் சொல்லலாம். வாழ்த்துக்கள். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு எம் சின்னத்துறை அல்ல KPK தங்கமணி அவர்களே, என்னை இந்த புதுக்கோட்டை மண்ணிலே முதலாக அழைத்து அறிமுகப்படுத்திய உங்களோடு என்னை
பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்த நல்ல மனதிற்கு சொந்தக்காரர் சந்திரசேகர். உயர்ந்த மனிதர், உயர்ந்த பண்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அசைக்க முடியாத சொத்து. சந்திரசேகரன் போல தொண்டர்களோ உறுப்பினர்களோ பொறுப்பாளர்களோ இருந்துவிட்டால் இந்த இயக்கத்தை ஒரு கொம்பனும் அசைத்து பார்க்க முடியாது. இது அரசியல் இல்லை, யதார்த்தம். திரு மீனா முகமது அவர்களே, திரு என் சாத்தையா அவர்களே, மரியாதைக்குரிய திரு எம் பாலு அவர்களே, ராசு க சந்தோஷ் அவர்களே, சா மூர்த்தி அவர்களே, நன்றியுரையாற்றிருக்கின்ற ராம நாராயணசாமி அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்றால் பொருட்செலவு வேண்டும். அந்த பொருளை இன்முகத்தோடு வழங்க வேண்டும். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியான். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கனவு. ஆனால் பொருட்செல்வம் ஒரு தகுந்த ஒரு நபரின் கையிலே கிடைத்து அது தமிழுக்கும் பயன்படுகிறது என்றால் இந்த கம்பன் கழகத்தினை மிக திறம்பட வருடந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற வழி நடத்துகின்ற அருமைக்குரிய எஸ்ஆர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற அந்த ராமபிரானுடைய பெயரையே கொண்ட எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நேரத்திலே திரு ரா சம்பத்குமார் அவர்களை நினைவு கூற வேண்டும். ஒருவர் மேடையிலே இல்லாத போதுதான் அவரை நினைவு கூற வேண்டும். அதுதான் தமிழருடைய பண்பு, நன்றி மறவாமை. என்னை கடந்த 4 ஆண்டுகளாக இந்த கம்பன் கழகத்திற்கு அழைத்து மருத்துவராக இருக்கின்ற என்னை தமிழ் பேச வைத்த, மறைந்தாலும் நம்முடைய உள்ளங்களிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் ரா சம்பத்குமார் அவர்களையும் நான் வணங்குகின்றேன். தனக்கு பிறகு இந்த கம்பன் கழகத்தை நடத்துவதற்கு ஒருவரை தயார் செய்துவிட்டு சென்று விட்டார். அவரை மேடைகளிலே மிளிர வைத்து சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பேச்சாளர்களிலே ஒரு சிறந்த உரை வீச்சாளராக, கருத்து செறிந்த பேச்சுகளை மேடையிலே அள்ளி தெளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பைந்தமிழ் செல்வி பாரதி அவர்கள் இன்றைக்கு இந்த கம்பன் கழகத்தை செயலாளராக பொறுப்பேற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள். எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, சான்றோர்களே, உங்களுக்கு தான் முதல்ல நான் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லணும். எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், முத்துக்கருப்பள்ளிருந்து எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். போய் ஒவ்வொருத்தவங்களும் பேர் சொன்னா நேரம் ஆயிடும். என்ன கவி மாறுங்க, சரிதானே? 3.5 மணி நேரம் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு தமிழ் கேட்பது, என்னதான் இருந்தாலும் அமிழ்தனே என்றாலும் கூட சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னா வேணாம்பா அப்படின்னு. நல்ல தமிழை, அதுவும் கம்பனுடைய தமிழை 5:30 மணியில் இருந்து இப்போ 9 மணி ஆக போகுது. எனக்கு மேடை போட்டிருந்து 7 மணிக்கு, ஆனால் மணி இப்போ 8:50. பரவாயில்ல, அதை தெரிஞ்சுதான் ஐயா கவிச்சுடர் கவிதை பித்து நான் அமர்ந்துவிட்டேன். பேசுவதற்கு வழிவிட்டு அமர்வது சில பேர் விட மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது, நான் தயார் பண்ணிட்டு வந்தோம்னா நான் பேசிட்டு தான் போவேன்னு சொல்லி மைக்க பிடிச்சி பேசிட்டே இருப்பாங்க. பொறுமையோடு இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தான் உண்மையான தமிழ் புதல்வர்கள். உங்களை போன்ற அன்பர்கள் இருக்கின்ற வரை தமிழ் ஒரு நாளும் சாகாது, அழியாது, என்றைக்கு இந்த மண்ணில நிலைத்து நிற்கிறது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதனை அழகாக சொல்லி சென்றார்கள். இன்றைக்கு தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, ஏன் அதனை நாம் செந்தமிழ் என்கிறோம், செம்மொழி என்கிறோம். த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். எல்லா மொழிகளும் செம்மொழிகளா என்றால் இல்லை.
இருக்கக்கூடிய இலக்கண வளம், இலக்கிய வளம், அதனுடைய தொன்மைகள், அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அது காட்டியிருக்கக்கூடிய அறம், பண்பு, கொடை, வீரம், மானம், காதல், இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழிலே இல்லாத செய்திகளே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மொழி கடல் போல நமக்கு கருத்து வளத்தை அள்ளி தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாம் நம்முடைய தாய்மொழியாக பெற்றிருப்பது நாம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு. எல்லோருக்கும் அந்த பேரு கிடைக்காது. நாம் எல்லாம் தவம் செய்தவர். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மேடையிலே 3ஆம் நாள் நிகழ்விலே சென்ற வாரம் எனக்கு என்னுடைய செல்போனில் தொடர்பு கொண்டு பைந்தமிழ் செல்வி பாரதி அவர்கள் ஒரு தலைப்பு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களே சொன்னார்கள், இந்த டிஎம்எஸ்க்கு இன்னைக்கு நான் வந்தோம் தெரியும், கவிமாறன் ஆபீஸ்ல நான் எவ்வளவு ஒரு டென்ஷனா இருப்பேன். இப்போ ஒரு 3-4 நாளா அந்த கிட்னி மேட்டர் ரொம்ப போட்டு வாட்டுது. நேற்றுக்கு மட்டும் ஒரு 15-20 போன், புதிய தலைமுறையை, பாலிமர் டிவி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தி, இந்து, என்ன ஆச்சு, எத்தனை பேர் நடவடிக்கை எடுத்தீங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டு இருக்கிறது எல்லாம் நீங்க சொல்றீங்களா இல்லையா, கொஞ்சம் டைம் கூடியா, விசாரணை போயிட்டு இருக்கியா, அவசரப்பட்டுன்னு சொல்லி உளறிட முடியாதியா, எதா இருந்தாலும் விசாரிக்கணுமையா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்க. ஒரு 4 நாளா அந்த பிரச்சனை மண்டையில் பழக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள். தெரியும், இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளிலே நாள்தோறும் ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்து கொண்டே இருக்கு, அதை சமாளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு தலைப்பை தர அவர்கள் கேட்ட பொழுது நான் யோசித்து பார்த்து விட்டு தந்த தலைப்பு தான் ராமனுடைய முதல் நட்பும் அதனுடைய சிறப்பு. அதை இந்த வரவேற்பு ஆற்ற வந்த தம்பி போட்டு உடைச்சிட்டாரு. ராமனுக்கும் குகனுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பு, அவர்களை பற்றி பேச வந்திருக்கிறார் நம்முடைய மருத்துவர் என்று அவர்கள் சொன்னார்கள். நட்பினுடைய சிறப்பு உங்கள் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்ல, இதிகாசங்களிலே கர்ணன் துரியோதன நட்பு நீங்கள் எல்லாரும் அறிந்ததுதான். கர்ணன் படம் பார்த்திருப்பீங்க. எடுக்கவோ போர்க்கவோ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அனைவரும் உணர்ந்தது. செஞ்சோற்று கடன் தீர்க்க அந்த பக்கம் போயிட்டான் கர்ணன். நட்பு கடைசி வரை கூட நின்றான். அதுதான் சிறப்பு. அற்றகுலத்து அருநீர் வரவையில் உற்றுழி தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டி மாம்பல் மெய்தலும் போல ஒட்டி உறவார் உறவு. அதுதான் உண்மையான உறவு, அதுதான் உண்மையான நட்பு. பணம், காசு, செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, பதவி இருக்கின்ற பொழுது வந்து ஒட்டி கொண்டு சாதித்து விட்டு அவைகள் இல்லை என்ற பொழுது அவனை விட்டு விலகக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தால் அது உண்மையான நட்பு கூட்டம் அல்ல. அவர்கள் எல்லாம் விளக்கப்பட வேண்டியவர்கள், தவிர்க்கப்பட வேண்டியவர்கள். நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லித் தருகிறது. அதே போல கர்ணன் கடைசி வரை துரியோதனன் அவன் யாராக இருந்தாலும் நான் கடைசி வரை அவனோடுதான் இருப்பேன் என்று சொன்னான் என்றால் சிறந்த நட்பு. கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் நட்பு எல்லாம் அறிந்தது, தமிழறிஞர்கள் எல்லாம் அறிந்தது. பிசிர் என்கின்ற ஊர் பாண்டிய நாட்டிலே, ஆந்தையார் அவருடைய பெயர், பிசிர் ஆந்தையார். கோப்பெருஞ்சோழன் உரை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழ மன்னன். ஒருவரை ஒருவர் பார்க்கவே இல்லை, ஆனால் நட்பு. அவரை பற்றி இவர் கேள்விப்படுகிறார், இவரை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். இருவரும் நட்பு உள்ளத்தோடு செய்திகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். ஒரு நாள் பார்ப்போம் என்று ஆசையோடு இருக்கிறார்கள். அந்த நிலையிலே கோப்பெருஞ்சோழனுக்கு ஒரு இன்னல் வருகிறது, ஒரு துயர் வருகிறது. தன்னுடைய பிள்ளைகளே அவரை எதிர்த்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துணிகிறார்கள். அவன் வெறுத்து போய், மனம் வெந்து போய் வடக்கிருந்து உயிர் விட நினைக்கிறார். வடக்கிருந்தா வடக்கு செய்ய நோக்கி தவம் இருந்து உண்ணா நோன்பு இருந்து உயிரை விடுவது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்காக பிசிராந்தையார் என்னுடைய நண்பர் வருவார், அவருக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள். அவர் வருவார், என்னோடு இருந்து என்னோடு அவரும் வடக்கு இருப்பார், நாங்கள் இருவரும் ஒன்றாக உயிர் மீட்போம் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னது போல பிசிராந்தையார் என்கின்ற புலவர் வருகிறார். தன்னுடைய நண்பனுக்காக அவரும் இவரும் சேர்ந்து இருவரும் ஒன்றாக உயிரை நீத்தார்கள் என்று. அதுதான் நட்பினுடைய ஒரு ஆழம். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் வரலாற்றிலே. கபிலர் பாரியுடைய நட்பு, ஔவையார் அதியமானுடைய நட்பு, வரலாற்றிலே கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அவர்களுடைய நட்பு, எண்ணெய் கவர்ந்த ஒரு நட்பு.
அது நடந்ததா இல்லையா என்பது அது சிலருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் திருமுறைகளை படிக்கின்ற பொழுது அது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று 4 வகையான மார்க்கங்களை சொல்வார்கள். இறைவனை அடையக்கூடிய வழி, முக்தி பேரை பெறக்கூடிய வழிகள், மீண்டும் பிறவாத ஒரு நெறியை தரக்கூடியவை 4 வகையான மார்க்கங்கள். தாச மார்க்கம், இறைவனுக்கு தொண்டனாக இருந்து சேவை செய்வது. நாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பறை போல மாசில் வீணையும் ஆலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வீணிலும் மூசு வண்டனை பொய்கையும் போன்றதே ஈசன் கந்தன் இணையடி நீழலை என்று பாடி தன்னை இறைவனுடைய தொண்டனாகவே கருதி தங்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று உழவார பணியை செய்து இறைவனுடைய திருவடியை அடைந்து மீண்டும் பிறவாடலியை எழுதிய நாவுக்கரசர் தாசமார்க்கம். சற்புத்திர மார்க்கம், காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவாதம்மை நன்னறிக்கை உயிர்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவை என்று பாடி தன்னை இறைவனுடைய பிள்ளையாக கருதி அடுத்த பிறவியை தவிர்த்த தமிழ்ஞான சம்பந்தன், முத்தமிழ் நான்மறை ஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய காழி திருஞான சம்பந்தன் பிள்ளையாக தன்னை கருதினார். அப்ப தாசமார்க்கம், சற்புத்திரமார்க்கம், சகமார்க்கம், நடுப்பதில் ஒன்று வருது பாருங்க, 3வதாக. அதுதான் நம்மை இறைவனுடைய தோழனாகவே கருதி அவனோடு ஒன்றுவது. அதுதான் ரொம்ப உயர்ந்த ரகம். ஏங்க, இறைவனையே ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கிறாருன்னா அது திருவாரூர்ல இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமானே தூது செல்லுகிறார் பறவை நாச்சியார். ஒண்ணு இல்ல, விட்டுக்கருப்பா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல ஒரு அழகான பெண்ணை பார்த்து காதுகிறார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிவுத்த விரைக்கொடியோ அற்புதமோ சிவனருளோ அரியன் என்று அதிசயித்தான் என்று அவருடைய அழகு சேர்க்கிறார், எழுதுவார். அப்பா, அந்த மாதிரி அழகான ஒரு பெண்ணை பார்த்து லவ் பண்றாரு. ஆனா சொல்றது யார்? தூது போறதுக்கு ஒரு ஆளை தின்றார். சிவபெருமான்ட்டே சொல்றாரு, எனக்காக போய் காதல சேர்த்து வைக்கிறார். எவ்வளவு பெரிய ஆளுங்க சிவபெருமான், உங்களுக்கு தெரியும். பா, அவருடைய பெருமையை நான் சொல்லணுமா என்ன? உலகையும் படைத்து காத்து அருளக்கூடியவர், எல்லாரையும் ஆளக்கூடிய அவனே தெருவில் இறங்கி போய் தன் நண்பனுக்காக தூது போனான் என்றால் நட்பினுடைய சிறப்பல்லவா இது? அதனாலதான் தேன்படிக்கும் அமுதாமனது திருப்பாட்டை நான் படிக்கு என்னை நான் மறவே, என் நா ஒன்றோ படிக்கும், என் நூன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிருக்கு உயிரும் தான் படிக்கும் அனுபவம் தான் தனிக்கருணை பெருந்தகை என்று சுந்தரருடைய திருப்பாட்டை வள்ளலார் பாடுகிறார். சுந்தரருடைய திருப்பாட்டு மட்டும்தான் திருப்பாட்டு, மற்ற பாட்டு தான் தெருப்பாட்டு என்கிறார் வள்ளலார். அது சொல்றார், அவருடைய பாட்டை படிக்கின்ற போது என்னுடைய உடம்பு படிக்கிறது என்கிறார். நாக்கு மட்டும் படிக்கவில்லை, என் நா ஒன்றோ படிக்கும், என் நூன் படிக்கும், உடம்பு படித்தான், உளம் படிக்கும், மனசு படிக்குது, உயிர் படிக்கின்றாரு. என்னுடைய உயிர் படிக்குது, உயிருக்கு உயிரும் தான் படிக்கிறாராக. இதுவரைக்கும் அந்த பொருளை நான் தேடி அடைகிறார். ஆன்மா என்கிறார்கள், அது ஜீவன் என்கிறார்கள். அது உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியது. அதுதான் ரொம்ப ஆழமாக சென்று உள்மையம் வரை சென்று யாரும் எட்ட முடியாத ஒரு நிலை வரையிலும் சென்றது எது என்றால் சுந்தரருடைய திருப்பாட்டு யாருக்கு? வள்ளலாருக்கு என்று சொன்னால், அப்போ அந்த நட்பினுடைய பெருமை இப்படி நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். அத மாதிரி ராமனுக்கு கிடைத்த நட்புகள்ல முதல் நட்பு குகனுடைய நட்பு. இப்பதான் முன்னுரைக்கே வந்திருக்கேன்ப்பா, இப்பதான் முன்னுரைக்கே வந்திருக்கியப்பா, நீ எப்ப பேச்ச முடிக்க போறேன்னு தெரியலையே, போற போக்கு பார்த்தா மணி 10:30 ஆகிடும் போல இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நட்பினுடைய சிறப்பு சொல்லித்தான் ஆகும். ஏன்னா இவைகள் எல்லாம் குகனும் ராமனும் பழகிய போது சிலவை அதிலே வருகின்றன. ஒண்ணு இல்லையா, திருவள்ளுவரை பத்தி சொன்னார், உங்க அமைச்சர் கூட சொல்லிட்டு போனார், ஐயாவுக்குலாம் தெரியும். 1330 திருக்குறள் எழுதிக்கிறார் இல்லையா? நட்புக்காக மட்டும் 40 குறள் எழுதுறார். நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு ரொம்ப முக்கியம். நாம கடைசி வரையில் நிம்மதியா இருக்கணும், வெற்றியாளராக சாதனையாளராக வர வேண்டும், நமக்கு எந்த கெட்ட பெயரும் வரக்கூடாது என்று நாம் நினைத்தால்
நாம் அதற்கு ஏற்றவாறு நம்முடைய நண்பனை நாம் கொண்டாட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன்கிட்ட நட்பு வச்சுக்கணும். ஒரு இடத்துல சொல்றாரு திருவள்ளுவர், அப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் கவிச்சந்திர ஐயா அவர்கள். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படிங்கிறார். திருவள்ளுவர் சொல்றாருங்க, உனக்கு ஒரு கேடு வந்து விட்டால் அதனால கூட உனக்கு ஒரு பயன் இருக்குடா. என்ன தெரியுமா? எவன் உண்மையான நண்பன் அப்படிங்கிறத அந்த நேரத்துல நீ கண்டுபிடிச்சிடலாம். ராஜமூர்த்திக்கு நம்ம சம்மன் கொடுத்துருக்காங்களாமே, 2-3 நாள்ல ஜெயிலுக்கு போறாங்களா அப்படின்னா வீட்டு வாசல், டேய் அவனுக்கு போன் பண்ணிடாத. ஏன்? அவனுக்கு போன் பண்ணவெல்லாம் போலீஸ் போன் பண்ணி ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கைண்டு ஓடிடுவான். அப்ப சே அவனாடா அவன் செஞ்சிருக்க மாட்டான்டா. ராஜமூர்த்தில அந்த மாதிரி ஆள் கிடையாதுடா. அவன் நல்ல மனுஷன்டா, அவன் மனித தன்மையோட வாழ்ந்தான். ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பான் பாருங்க. அந்த மாதிரியான உண்மையான நட்பு எது என்பதை நான் நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது உணர்ந்து கொள்ளலாம். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் போல் மறுமுக மாசற்றார் கண்மை ஒன்று ஈத்தும் ஒருமுக ஒப்பிலார் நட்பு. இதுதான் குகன் ராமன்ட்ட பார்த்தது. அவன் சாதாரண ஒரு வேட்டுவன், 1000 நாவாய்களுக்கு தலைவன். 1000 நாவாய்னா சின்ன கப்பல். அது என்னென்ன அம்பி என்கிறார். அந்த கப்பலுக்கு மட்டும் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு பாருங்க. கம்பன், அதுதான் கவி சக்கரவர்த்தி கம்பன். பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி சொன்னார்கள் அல்லவா? அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், தமிழிலே ஒருவன் வார்த்தை வளத்தை பெற வேண்டுமானால் அவன் 2 நூல்களை நன்றாக படிக்க வேண்டும் என்றார். ஒன்று கம்பராமாயணம், இன்னொன்று திருவாசகம். இது 2ஐ வள்ளுவர கற்றவன் எந்த வேடையிலும் அழகிய தமிழிலே பேசுவானாம். அப்போ 1000 நாவாய்களுக்கு தலைவன். நாவாய் என்பது அழகான சிறிய கப்பல். அவன் மறுமிக மாசற்றார் கேண்மை. அவனுக்கு கருணாமூர்த்தியாகிய பேசும்போது சொன்னார்கள், நட்டையில் நின்றியர் நாயகன் தேரினன் அமரருக்கெல்லாம் தேவராம் தேவராகி அன்றே மாறி பிறப்பில் வந்தார் மானுடராகி மன்னோ ஆறுகோள் சடிலத்தான மயனும் ஆதி என்றுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா அப்படின்னு ஒரு பாட்டுல கம்பர் எழுதுகிறார்னா என்ன சொல்லுகிறார் என்றால், இவன் ராமன் அங்கே இருக்கின்ற போது அவர் ஒரு அவதார புருஷன், அவர் ஒரு கடவுள் திருமால். ஆனால் பிறப்பெடுத்து இங்கே பூமியிலே வந்த பிறகு ஒரு மனிதராக நடக்கிறார். சீதையை திருமணம் செய்கிறான். இலக்குவன், பரதன், சத்ருகணன் போன்ற சகோதரர்களை பெறுகிறான். அது மட்டுமில்லாமல் இந்த குகன், சுக்ரீவன், விபீடனன் என்று சொல்லக்கூடிய நண்பர்களை பெறுகிறான் என்கின்ற பொழுது அவர்களோடு இணங்கி வாழ்ந்து அரவணைத்து அவர்களை தகுதி பார்க்காமல், யார் என்று பார்க்காமல் அவர்களுடைய அன்பை மட்டும் பார்த்து அந்த நட்பை வளப்படுத்திக் கொள்கிறான் என்றால் அதுதான் ராமாவதாரத்துடைய சிறப்பு. குகனோடு 5வரான முன்பு பின்பு குன்று சூழ்வார் மகனோடு 6வனான எம்முழை அன்பின் வந்த அகனமர்ந்த காதலையே நின்னோடு 7வரான புகழரும் காணம் வந்து புதல்வரார் பொழிந்தான் முந்தைங்கிற ஒரு பாட்டு உண்டு, எல்லாருக்கும் தெரியும். நாங்க 4 பேர் தான் இருந்தோம். யார் யாரு? நானு, பரதன், இலக்குவன், சத்ருகுணன். எங்களோடு சேர்த்து குகன் வந்தான் 5வரானோ, பின்பு சுக்ரீவன் குன்று சூழ்வார் மகன் அவனோடு 6வரானும் அகனமர்ந்த காதலிய யாரோ இவனை பார்த்தா விவிடன நின்னோடு சேர்த்து 7வரான புகழரும் காணம் பாருங்க. புகழரார் புரிந்தான் முந்தை உங்கப்பான்ற. ஆனா முந்தை உங்க அப்பா யாரு? தசரதன். யார் அப்பா? விபிரனுக்கு அவர் அப்பா இல்ல, இவருடைய தந்தை அவனுடைய தந்தை என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான, அது எப்படி சொல்லுவது, ஒரு பாச பிணைப்பால் பிணைந்து பிரிக்க முடியாத அளவிற்கு அந்த நட்புறவிலே ஆழங்கண்ட நட்பு. அதிலே முதலாவதாக வந்த நட்பு தான் குகனுடைய நட்பு. இந்த நட்பிலே குகன் ராமன் மீது அளவற்ற அன்பு செலுத்துகிறார். ஒரு இடத்துல சொல்றான், உனக்காக ராமபிரான் சொல்றான், எந்த பொருளை வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் நான் கொண்டு வருவேன். அது வானகத்தில் இருந்தாலும் சரி, அது வேற்று உலகத்தில் இருந்தாலும் சரி. பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு பக்தி. அதை நான் கொண்டு வந்து உன்னிடத்திலே சேர்ப்பேன், இல்லாவிட்டால் நான் உயிரே விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பக்தி, ஒரு ஆழமான ஒரு நட்பு. இதுல என்ன சொல்றாருன்னா, கம்பர் தமிழனுடைய பண்பை திறம்பட எடுத்து காட்டுகிறார். குகனை போன்ற எளியவர்கள், அவன் வேட்டுவ தலைவன்,
அவன் ஒரு அவதார புருஷன், கருணாமூர்த்தி, தயாளர், அறத்தினுடைய மறு உருவமாக இருக்கக்கூடியவன். அவனை காண செல்லுகின்ற போது கைப்பொருளாக கையுறையாக தேனையும் மீனையும் கொண்டு செல்லுகிறான். என்ன ஒரு அன்பு! சும்மா வெறுங்கையோட போகக்கூடாது. ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போனோம்னா, நான் சொல்றது உண்மையான பெரிய மனிதர், வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதாவது வரும்போது நல்ல பண்பு, ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து பரிசா கொடுக்குறாங்க. இப்ப நானே ஐயா கவிதை பித்தன் அவர்களை அவர்களுடைய இல்லத்திலே சந்திக்க போனால் ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து போய் தருவதுதான் மரியாதை, அதுதான் பண்பு. ஒருவரை நலம் விசாரிக்க சென்றால் உடல்நிலை சரியில்லை என்றால் பழங்களை வாங்கி கொண்டு செல்லலாம், இல்லது அவருக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை, அது சிறிய பொருளாக இருக்கலாம், எந்த பொருளையாவது அன்பினுடைய அடையாளமாக கொண்டு செல்வது. அப்படி பார்க்கின்ற போது குகன் ராமனை பார்க்க செல்கின்ற போது அவன் என்ன சாப்பிடுவான் என்ன சாப்பிட மாட்டான் எதுவுமே தெரியாம, அவர் மீன் சாப்பிடுவாரா? ராமன் மீனை சாப்பிட முடியுமா? ஆனால் கையுறை பொருளாக தேனையும் மீனையும் எடுத்து போகிறான். அதற்கு ராமர் என்ன ரியாக்ஷன் செய்கிறார்? பார்க்கிறார், என்ன ஆற்று வந்திருக்க? சாதாரண சில பேர், நான் எது சாப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? மீன் மாத்தமே எனக்கு ஒத்துக்க மாட்டேன், இதை போய் எனக்கு எடுத்து வரலாமா? நீ அறிவிக்கா? சில பேர் கேட்பான், கேட்கக்கூடிய நபர்கள் உண்டு. ஆனால் ராமன் அறத்தினுடைய மறு வடிவமாக இருக்கக்கூடியவன், பண்பினுடைய சிகரமாக இருக்கக்கூடியவன் சொல்லுகிறான், அன்போடு நீ எடுத்து வந்த இந்த பொருள்கள் எல்லாம் அமிர்தத்தை விட சிறப்பானவை, இது எனக்கு மாறுபட்டது அல்ல. அதனால் சொல்றான், இவற்றை நாம் உண்டோம் என நீ கொள்க, நீ கருதி கொள்க, இதை நான் சாப்பிட்டு விட்டேன் என்று நீ எண்ணிக்கொள்க. என்னங்க ஒரு பண்பு! இப்ப அதுதான் நட்பினுடைய சிறப்பு. கிட்டத்தட்ட நம்ம கங்கை படலாம், கங்கை கான் படலாம், குகப்படலாம், இது எல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 150 பாட்டுல இந்த சிறப்புகள்லாம் வருது. அதுல குகன் ராமன் மீது காட்டியவைகளில் இவைகள் எல்லாம் மிக மிக அழகாக இருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன்? பிச்சராமன் பேச்சினன், இந்திரம் வச்சிராயுதம் போலும் மறுக்கினன். வச்சிராயுதம் இந்திரனுக்கு இருக்குது. வச்சிரம்னா வைரம், வைரத்தை போன்ற உறுதியான இடையை உடையவன். பித்தன் மாதிரி பேசிட்டு இருப்பான். அவன் பேசுறதெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கும், சம்பந்தம் இல்லாம பேசுவான்னு சொல்லுவாங்கல்ல. அவன் என்னடா ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்றான், இதான் சரியான வார்த்தை. அவன் என்ன ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசான். அவன்கிட்ட குகனுடைய படலத்தை பேச வந்தா, ராமனுக்கும் குகனுக்கும் உள்ள அர்த்தம் பேசாம சம்பந்தம் எல்லாம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுறான்னா அவன் சரியில்லைன்னு அர்த்தம். குகன் மனதால் நல்லவன் சொல்லுகிறார் பாருங்கள். பொய் நீங்கிய மனத்தினன், அம்பர் தான் சொல்லுகிறார் அந்த இடத்துல ஒரு பாட்டுல சொல்ற, பொய் நீங்கிய மனத்தினன், யானை போல் சுற்றத்தாரை கொண்டவன், யானை கூட்டத்தை போல் சுற்றத்தாரை கொண்டவன், 1000 ஓடங்களுக்கு தலைவன், அறிவுரி தூய கங்கையினுடைய ஆழம் அறிந்தவன், நாய்களை உடையவன், வேட்டை நாய்களை உடையவன். எங்க வேட்டை நாய்களை உடைய ஒரு வேட்டுவனை ராமன் தன்னுடைய தோழனாக அரவணைக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நட்பு அவர்களுடைய நட்பு! தூடி, ஊதுகொம்பு, துந்துரி போன்ற இசைக்கருவிகளை தன் வசம் வைத்திருக்கக்கூடியவன் குகன். ஏன் நாம் இந்த நட்பை போற்றுகிறோம் மெச்சுகிறோம் என்றால், அன்பால் உடன்பிறப்பு என்கின்ற ஒரு உறவு முறையை ராமன் கொண்டு வருகிறார். ராமனுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? எவர் ஒருவர் தலை சிறந்த தலைவராக இருக்க முடியும்? ஒண்ணு வேணாம், பிராக்டிகலா வாங்க, அரசியலுக்கே வாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க சிம்பிளா, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஆனா குகன் சிறு துரும்பு அல்ல. இவன்ட்டு 5 லட்சம் வேடர்கள் இருக்காங்களாம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்ற 5 லட்சம் வேடர்கள் இருக்கிறாங்க. அப்போ வேட்டுவன் அவன் தேவையை மீனே கொண்டு வந்து தந்தாலும் அவன் சொல்றான், நீ என்னோடு இருக்கணும்ன்றான், நான் உன்னோடு வரும்ன்றான். அதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அதுக்கு சில இடத்துல அழகாக விளக்கம் தருகிறான் ராமன். அப்போ இழந்த அந்த நாட்டை மீள வேண்டும், திரும்பவும் நான் அயோத்திற்கு செல்ல வேண்டும், நம்முடைய தந்தை சொன்ன அந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், நம்முடைய வாழ்வு செழுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்போடு ஒரு சாதாரண வேட்டுவ குலத்திலே பிறந்த அந்த குகனையும் கூட தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அதுதான் ராமருடைய சிறப்பு. ஒரு இடத்துல சொல்றார்,
கோதைவில் குருசிலனான் கூறிய கொள்கை கேட்டான் சீதையை நோக்கி தம்பி திருகம் நோக்கி தீரா காதலனாக நின்று கருணை மலர்ந்த கண்ணன் யாதிலும் இனிய நண்ப இருத்தி நீ எம்மோடு என்றான். ஆஹா, அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, கருணையின் மலர்ந்த கண்ணன் யார்? ராமன். அவன் சொல்லுகிறான் கோதைவில் குருசில் அண்ணான், அவன் தான் ராமன். கூறிய கொள்கை கேட்டான், அவன் சொல்றதை கேட்டு சீதையை நோக்கி தம்பி லக்குவனை நோக்கி தீரா காதலன் ஆகும். இவன் நம்மீது மாறாத பற்று வைத்திருக்கக்கூடிய அளவற்ற அன்பு செலுத்தக்கூடியவன் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப, எல்லாவற்றையும் விட சிறப்பாக இனிமையாக திகழக்கூடிய நண்பா இருத்தி ஈண்டு எம்மோடு என்றான். நீ என்னோடே இருந்துட்டு போ, என்னோடே இரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் யாருக்கு கிடைக்கும் என்றால் ராமர் போன்ற அந்த உத்தம புருஷர்களுக்கு தான் கிடைக்கும், சாதாரண மனிதனுக்கு இருக்காது. அதாவது அலட்சியப்படுத்தக்கூடிய குணம் என்பது ராமனிடத்திலே கிஞ்சிற்றும் இல்லை, எல்லாவும் இல்லை, எல்லோரையும் மதிக்கக்கூடிய பாங்கு. அவன் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுக்ரீவன் இங்கு பேசுகின்ற அருமையாக சொன்னார். சுக்ரீவனுடைய படைதான் ராமனுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது என்று. ஆனால் குகனை பற்றி இந்த அறுவர் தலைப்பிலே இல்லை, நானே பார்த்து விட்டேன். ராமனுடைய வெற்றிக்கு காரணமாக குகனையை காட்டவில்லை என்றால் குகனை ஒன்றே ஒரு கூட்டாக நினைக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட குகனையும் ராமன் தன்னுடைய தம்பியாக கொள்கிறான். அதுதான் ரொம்ப அருமை. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாரு, ராமர் அவர் இப்பெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, அன்னவன் உரையேலா அமலனும் உரை நேர்வான் என் உயிர் அணையாயினி. இங்கதாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இதுதான் கம்பருடைய பிரம்மாண்டம். நீங்க சங்கர் படத்தை தான் பிரம்மாண்டம், நீங்க ஐம்படம் படம் காதலன் படம் பிரம்மாண்டம். இவர் அந்த காட்சியிலேயே பிரம்மாண்டத்தை, அதாவது கவிதையிலேயே பிரம்மாண்டத்தை தந்தது எனக்கு தெரிந்து கவிதை உலகிலே கம்பன் ஒருவன் தான். என் உயிர் அணையாயினி இளவல் உன் இளையான். ஆஹா, யார சொல்ற? இளவல் உன் இளையான். லக்குவன் என் தம்பி, உனக்கு தம்பிடா. என்னங்க இது இப்படி சாதாரண சொல்ல முடியுமாயா? சும்மா வந்து உதட்டளவுல சொல்லிட்டு போறது இல்ல, அப்படி சொல்ல மாட்டார் ராமர். சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. என் தம்பிடா முத்துராஜா, என் தம்பி. உனக்கு தம்பியா? அவர் எந்த உண்மையை கூட பிறந்த வச்சுக்க. உன்கிட்ட பார்த்து சொல்றேன், அவர் எனக்கு தம்பி இல்ல, உனக்கு தம்பினா அப்ப உனக்கும் அவருக்கும் என்ன இருக்கும் சொல்லணும். ஆஹா, இதெல்லாம் ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாருங்க. நண்டு தயவல் நின் கீழ் நளிர் கடல். அவர் சொல்றா, நண்டு தயவல்னா இவர் சீதை. அவ யார்? உனக்கு உறவுடா. குகன்டா, இது சாதாரண விஷயம் இல்லைங்க. தன்னுடைய மனைவியை உனக்கு இவள் உறவு, சகோதரியாக வைத்துக்கொள், எப்படி அன்னையாக கருதிக்கொள், உனக்கு இவள் உனக்கு உறவு. நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளே. இங்கதாங்க ராமருடைய தலைச்சிறந்த பண்பு. நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன்னா, நீ செய்யக்கூடிய வேட்டுவ தொழில் எனக்கு வேறானதல்ல, நீ செய்கின்றாய் என்கின்ற அந்த ஒரு காரணத்திற்காக எனக்கு அந்த வேலையை நீ தந்தால் அந்த வேலையை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தி சொல்கிறார் என்றால் இதுதான் கம்பராமாயணம். இது போன்று ஒப்பற்ற பண்புகளை கொண்டிருப்பதால் தான் நாம் எல்லாம் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும். எனக்கு சில இடத்துல அண்ணா தீயிட்டு போய்க்கிறது, தீ பரவிட்டு சொல்றதுலாம் அவர் சில காரணங்களை காட்டுகிறார், முற்போக்கு சிந்தனையில் சொல்லுகிறார், சில கற்பனைகளை சொல்லுகிறார் என்றாலும் கூட மானுடாக பிறந்த ஒவ்வொருவரும் அந்த பண்பினுடைய உச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கு இந்த ஸ்ரீராமர் என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் இருக்கிறதே அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்லவா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அது சொல்றான் குகன் சொல்றான், கடைசியில் அவர் போகும்போது என்ன இங்க விட்டுட்டு போகாதீங்க, நானும் உங்க கூட வரதுக்கு ஆசைப்படுறேன். அப்படி எல்லாரும் தோணாது. ஏங்க அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், குகனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அவனுக்கு தனியாக ஒரு பெரிய ராஜாங்க சிருங்கி பேரன் நகரையே அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல உள்ளவன், கங்கையினுடைய ஆழமறிஞ்சா அவனுக்குன்னு ஒரு 5 லட்சம் வேடர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்புல உள்ளவன் ராமர் போகும்போது அந்த இடத்த விட்டு போகும்போது நானும் அவன் கூட வாரன்னு சொல்லும் போது சொல்றாரு பாருங்க ராமர். அதுதான் நட்பினுடைய சிறப்பு. அதனுடைய சிறப்புன்னு சொன்னல, அதுதான் இங்க வருது. என்ன சொல்றாருன்னா, அங்கு உள்ள கிளை காவருக்கு அமைதியின் உளன் தம்பி. எங்க அயோத்தியில எங்களுடைய அரசை ஆள்வதற்கு அங்க யார் இருக்கானா, தம்பி பரதன் இருக்காண்டா. இங்கு உள்ள கிளை காவருக்கு யார் உள்ள? இங்கு என்னுடைய சொந்தம். கிளை, கிளைன்னா சுற்றம், நட்பு, சொந்தக்காரங்க. கிளைஞர் அப்படிமா தமிழ்ல நல்ல வார்த்தைங்க.
எனக்கு தெரிந்து தமிழிலே இருக்கக்கூடிய இது போன்ற சொற்கள் பிற மொழிகளிலே இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் பாரதியை போல நிறைய 12 மொழி 13 மொழிலாம் படிக்கலாடா. யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும் அமைச்சர் பேசும்போது சொன்னார்ல, இதையெல்லாம் படித்து விட்டு தான் சொல்லியிருப்பாரோ. இங்கு உள்ள கிளை காவிற்கு யாவர் உள்ளார்? உன்னுடைய சுத்தத்தாரை பாதுகாப்பதற்கு உன்னை விட்டால் வேறு யார் உள்ளார்? ஒய்சையா சொல்லு, சொல்லுப்பா சொல்லு. அங்க அவன் மரணம் இருக்கான் அயோத்தியை காப்பாத்த, இங்க யார் இருக்கா சொல்லு. உன் கிளை எனது அன்றோ. என்னங்க இன்டிமேசி? உன் கிளை எனது அன்றோ. உனக்கு சொந்தக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க இல்லையா? எனக்கு சொந்தக்காரங்க நான் பார்க்க வேண்டாமா? அப்ப நீ இங்க இருந்து நீ அவங்களை பார்த்துக்க வேண்டாமா? உனது கிளை எனது அன்றோ, ஒரு துயர் உரலாமோ அவர்கள் கஷ்டப்படலாமோ. என் கிளை இது கா, என் ஏவலின் இனிது. என்னுடைய சுற்றம் இவர்களை நீ காப்பாற்று, இது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்று நீ அதை ஏற்றுக்கொள் என்று ராமன் குகனிடம் சொல்லுகிறான். அதை குகன் அன்போடு ஏற்றுக்கொள்கிறான் என்கின்ற பொழுது ராமனுக்கும் குகனுக்கும் இருந்த நட்பினுடைய ஒரு ஆழம், அந்த நட்பினுடைய வலிமை நமக்கு புலப்படுகிறது. இன்னொரு இடம் இதுதான் ஐயா கவிச்சுடர்களே. நான் கம்பராமாயணத்தை 10வது படிக்கும் போது எங்களுக்கு வந்த பாடத்திட்டத்தில் நீங்க எல்லாம் படிச்சுப்பீங்க. நான் 1980 9வது வகுப்பு 10வது இதுலேயே வருது. குகப்படத்தில் 2-3 பாட்டு. என்ன ஆகுதுன்னா, ராமன் சீதை லக்குமணன் எல்லாம் கங்கை கரையை வந்து விடுகிறார்கள். கங்கை கரையிலே இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகணும். அந்த நேரத்திலே பரதன் என்ன செய்கிறான்னா, நாம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அப்பா தப்பு பண்ணிட்டாரு, நாம போய் அண்ணன் மன்னிப்பு கேட்டு அண்ணனை திருப்பி கூட்டிட்டு போய் அங்க அரசாட்சி செய்ய வைக்கணும்ட்டு வரான். கூட ஒரு பரிவாரத்தோடு மக்கள் நிறைய பேர் வராங்க அங்க இருந்து. அதை பார்த்து விடுகிறான் குகன். ஆனா அங்கே இடைஞ்சல் பண்ணவன் ராமனுக்கு அரசாட்சியை தராமல் காடுக்கு அனுப்பிவிட்டு பல கொடுமைகளை செய்துவிட்டு தீவினைகளை செய்துவிட்டு இங்கே காட்டுக்கு வந்தவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் இருக்கிறார்களே என்று இங்கே வம்புக்கு வருகிறான் என்று குகன் தவறாக நினைத்து விடுகிறான். அப்போது 2-3 பாடல்கள் சொல்கிறார். அதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். என்ன சொல்றாரு தெரியுமா? கம்பன் குகனுடைய வாயிலாக. குகன் அதை பார்க்கிறான். தன்னுடைய நண்பன் ராமனுக்கு ஒரு துயர் வரப்போகிறது. பரதன் வாயிலாக இந்த நேரத்திலே நாம் ராமனை காப்பாற்ற வேண்டும், வந்திருக்கக்கூடிய பரதனையும் அவருடைய படைகளையும் அழிக்க வேண்டும் என்று அஞ்சன வண்ணன் என் ஆயுயிர் நாயகன் ஆளாமே. அவர் ஆளாமை யார்? அஞ்சன வண்ணன் கருமை போன்று நிறத்தை உடையவன். மையோ மரகதமோ மழை முகிலோ மறிகடலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் உரண்டு சொல்றாருல. வெய்யோன் தன் மேனி விரிசோதி மறையே பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மழை முகிலோ மறிகடலோ. என்ன கலரா? மை என்ன கண்ணுக்கு தீட்ட ஒரு மை கலர்றான். திருமால் கருப்பு, அடர்ந்த கருப்பு. ஒரு இடத்துல குகனை சொல்லும் போது சொல்லுவாரு, இருளுக்கு எண்ணெய் தடவியது போன்ற நடத்தை உடையவன். இருளை அப்படியே சொன்ன அட்டர்த்தியா வச்சு நெருக்குனா எப்படின்னு கேட்டேன். நான் படிச்சுட்டே இருக்கும்போது கேட்டேன், என்ன டாக்டர் இதுக்கு என்ன பொருள்? எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு ஒண்ணு இல்லடா, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கும்பி இருட்டா இருக்குன்னு வச்சுக்க. ரூம்ல கும்பி இருட்டு, சரி ஒண்ணுமே தெரியல, எப்படி இருட்டா இருக்குமாமா? அந்த இருட்டெல்லாம் நெருக்கி கொண்டு வந்து ஒரு சின்ன மாத்திரையா ஆக்குனா அந்த இருட்டு இப்படிப்பட்ட இருட்டா இருக்கும். ஐயோ கற்பனையே செஞ்சு பார்க்க முடியலையே. அப்படி கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத ஒரு இருட்டை தான் கம்பன் நம் கண் முன்னாடி காட்டுறான்டா. இருளுக்கு எண்ணெய் தடவி அல்சறிந்த நிறத்தினன் இருள் மேனி நிறத்தான் அப்படின்னு. என்ன அதான் சொன்ன அந்த பிரம்மாண்டம், அந்த பிரமிப்பு, அந்த பிரம்மாண்டம், அதாவது ஒரு காட்சியை கண்முன் கொண்டாந்து நிறுத்துவது என்பது எனக்கு தெரிந்து கம்பராமாயணம் ஒன்றுதான். நீங்க பெரிய புராணத்தில் கூட அப்படிப்பட்ட செய்திகளை பார்க்க முடியாது. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். குகனை பற்றி வர்ணிக்கிற போது நேரம் இல்லை. அவருடைய உருவத்தை பற்றி வர்ணிக்கும் போது அவன் தோல் சிற்பம் அணிஞ்சிருப்பான், புலிவாள்களை தம்முடைய இடையில கட்டியிருப்பான், வச்சிராயுதம் போட்ட இடையை உடையவன், துந்துபி இவைகளா நீண்ட குஞ்சினா மயிர். நீ தப்பா நீங்க குஞ்சு அழகும் பொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லமையா என்னும் நடுவு நிலைமையா கல்வி அழகே அழகு. அப்ப 4 நடிக்கிறார். சும்மா முடிய பெருசா வந்து ஸ்டைல அந்த ஸ்டைல் அஜினி ஸ்டைல் கமல் ஸ்டைல் எத்தனையா ஸ்டைல் இருக்கு. குஞ்சி அழகுன்ற அதெல்லாம் அழகல்ல கல்வி அழகே அழகுன்னு சொல்றாரு. அப்படி பார்க்கின்ற பொழுது அஞ்சனா வண்ணன் அவன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே. வஞ்சனையா அரசு எழுதிய மன்னவர் யாரு? பரதன்.
வஞ்சனையால் அரசாங்கத்தை பிடித்த பரதன் இங்கே வந்தாரோ செஞ்சரம் என்ன தீ உழுகின்றன செல்லாதோ. இவனுடைய அன்பு செஞ்சரம் என்ன தீ உமிழக்கூடியது. அப்படிப்பட்ட அன்பு செல்லாதோ உஞ்சி இவர் போய்விடு நாய் குகன் என்று என்னை ஏசார். அவன் தப்பிச்சு இங்க எழுந்து போயிட்டானா நாய்ப்ப டேய் நீ எல்லாம் எதுக்குடா இருக்கிற? ஆமா ராமனை அடிக்க வந்தான்ல, நீ ராமனோட நண்பன்னு சொல்லிக்கிறீல, அப்ப நீ அவனை அடிச்சு விரட்டாம உன்னுடைய வலிமை வாய்ந்த அன்பை செலுத்தி அவனை கொல்லாம நீ இருக்கிறியே, நீ நாய்க்குகன் என்று சொல்லி அவனை எப்படி பேசுகிறாங்க. அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் இந்த உலகம் என்னை பார்த்து நாய்க்குகன் என்று ஏசாகும். அதனால அவனை அடித்து துரத்தணும். அது மட்டும் இல்ல, அடுத்த மட்டும்தான் 10வது படிக்கும் போது எனக்கு வந்து மனப்பாடம் ஆழ நெடுந்திரை ஆறு கிடந்து இவர் போவாரோ வே நெடும்படை கண்டு நடங்கிடும் இல்லாலோ தோழமை என்று சொல்லிய ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரா. இங்கதான் நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். இந்த 4 வரி கம்பன் வார்த்தை சித்தர் மட்டுமல்ல, கற்பனையுடைய ஆழத்திற்கே சென்று அந்த ஊற்றை எடுத்து கொண்டு வந்து நமக்கு கொட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு மாபெரும் புலவர். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவார் கங்கையாறு. ஆழ நெடுந்து அதனுடைய ஆழம் ஆழம் நெடுந்திரை அப்படியே வரக்கூடிய வரி வரியாக அடுத்தடுத்து வரக்கூடிய அலைகள். நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவார் என்னுடைய படை போகாதோ வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் இல்லாதோ. வேழம் என்றால் என்ன? யானை. யானைக்கே தமிழ்ல நிறைய பொருள் இருக்கு. கரின்னா என்ன தெரியுமா? யானை. கரி. பிடின்னா என்ன தெரியுமா? பெண் யானை. வேழம் நிறைய இருக்கியா. ஐயோ அப்பா தமிழ்ல. அப்ப வேழ நெடும்படை கண்டு நடிக்க அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஆயா நாங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, அதுதான் அந்த நட்பினுடைய சிறப்பு. அங்க என்ன சொன்னாரு 2 நாளைக்கு முன்னாடி, இவன் என்னுடைய நண்பன்டா இருத்தி நீ நண்ப என்னோடு இருந்தான் சொல்லிட்டால அது நினைவு கூறான். தோழமை என்று சொல்லிய ஒரு சொல்லன்றோ எப்பேற்பட்டமையாவன் சாதாரண ஆளையாவன் சொல்லுவாங்கல்ல. அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருக்கு. அவரு இதான் சொல்லுவாங்க. அவர் கோடீஸ்வரருக்க இறங்கி எனக்காக நடந்து வந்து எங்க வீட்டுல வந்து உள்ள வந்து புருஷ வீட்டுல உட்காந்து நான் கொடுத்த டீயை குடிச்சாருங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரர் ஒரு ராஜா ரேஞ்சில் உள்ளவங்க சொல்றாங்கல்ல. அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு வந்துட்டாயா, நான் அவருக்கு ஏதாவது செய்யணும், அவருக்காக நான் கடமைப்பட்டு இருப்பேன், வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன் நான் பேசுறோம்ல. அது மாதிரி அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் யாரு? அவர் ராமன். என்னைய பார்த்தா நீங்க நண்பன் சொல்லிட்டாங்க. தோழமை என்று சொல்லிய ஒரு சொல்லன்றோ அந்த ஒரு வார்த்தைக்காக நான் உயிரை தர வேண்டாமா? இல்லாட்டினா அந்த ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரு. ஏண்டா ஓ கூட போய் அவன் நட்பு வச்சானே, எவ்வளவு பெரிய நட்பு வச்சானே, அதற்கு நீ செய்யக்கூடிய கைமாறு இதுதானா? நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த பரதனை அடித்து துரத்த வேண்டாமா என்று ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ என்று குகன் பாடுகிறான் என்றால் உள்ளபடியே இந்த கம்பராமாயணம் என்பது அதில் நட்பினுடைய சிறப்பு. அதுவும் அற்புதமாக எனக்கு முன்னாடி வந்த சுழலும் சொல்லரங்கத்திலே இந்த 6 பேர் சொன்னாங்கல்ல, 6 பேர் மிக மிக சிறப்பு. இன்றைக்கு 3வது நாள்ல யாராரு? ஜடாயு, இலக்குவன், கைகேயி, அனுமன், சுக்ரீவன், சீதை. நல்ல கமிஷனர் புகழேந்தி புலவா, வெண்பாவுக்கு ஒரு புகழேந்தி, விருத்தத்திற்கு ஒரு கம்பன், நலவெண்பான்னு ஒரு பாட்டு புகழேந்தி எழுந்தது, அற்புதமா இருக்கும். அந்த வகையில இன்றைக்கு மணி 9:20-25 ஆகிவிட்டது. இந்த கம்பன் கழகம் புதுக்கோட்டை முத்துராஜா அற்புதமாக சுட்டி காட்டினார். எவ்வளவோ கம்பன் கழகங்கள் இருக்கின்றன. காரைக்குடி கம்பன் கழகத்திலே நான் பேசியிருக்கிறேன், ஒரு பட்டிமன்றத்திலே பேசியிருக்கின்றேன். அதற்கு பிறகு எல்லா பட்டிமன்றத்திலும் நிறைய கம்பன் கழகத்தில் நான் பேசியதில்லை. இந்த புதுக்கோட்டை மாநகரில் தான் கம்பன் கழகம் என்னை 4 ஆண்டுகளாக தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருக்கிறது. என் மீது நம்பிக்கையை வைத்து டாக்டரும் ஓரளவுக்கு தமிழ் பேசுவான்டா, அதாவது ஒன்று கொடுத்தா சொதப்ப மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, சார் 9:30 மணி வரும், 9:30 மணி வரும் எங்க மக்கள்லாம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சொல்ல முடியாது சார். என்ன ஆசையா சொன்னாங்க. அது வந்து நான் சார் நம்ம பொறுமையா கட்டி போட்டு வச்சிருக்கலாம்,
அதுக்கப்புறம் எழுச்சி போயிட்டாங்கன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவங்க நாசுக்கா சொன்னாங்க. இருந்தாலும் கூட இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 5:30 மணின்னா 6:30, 7:30, 8:30, 9:30, 4 மணி நேரம் இல்லையம்மா, 6:30, 7:30, 8:30, 4 மணி நேரம் தமிழை கேட்ட தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் குறையாத ஒரு இடத்தை இந்த புதுக்கோட்டை மண்ணிலே நான் பார்க்கிறேன் என்றால் உங்களுடைய தமிழ் திரு பாதங்களை நான் வணங்கி வழிகின்றேன். இதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு பாராட்டு, ஒரு கைத்தட்டல். நட்புல இன்னொரு உண்மையான நட்புனா என்ன தெரியுமா? எதையும் எதிர்பார்க்காததுதான் உண்மையான நட்பு. அவனை கொஞ்சம் கட்டு வச்சுக்கலாம்டா, ஏன் நாளைக்கு அமைச்சர் ஆயிட்டானா என்ன, இப்பவே போட்டு கொஞ்சம் துட்ட போடுமா சார், இப்பவே துட்ட போட்டு சொல்லுவாங்க, சில பாசிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்பவே கொஞ்சம் கண்டு வச்சுக்கிட்டு இருக்காப்பா, நாளைக்கு அமைச்சர் ஆகிட்டா போய் 2-3 காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மையான நட்பு அல்ல. இவன் அமைச்சரா வருவான், இவன் அதான் வருவான், இவன் பெரிய அதிகாரியா வருவான், இவனை வச்சு நாம இதை செஞ்சுக்கலாம் அதை செஞ்சுக்கலாம் நினைத்து எதிர்பார்த்து பழகுவது உண்மையான நட்பு ஆகாது. ராமனுக்கும் குகனுக்கும் இருந்த நட்பு எதிர்பார்க்காத நட்பு. அதுவும் குகன் ராமன் மீது செலுத்திய நட்பு, எனக்கு உயிர்வையை காட்டு, எனக்கு எல்லாம் கொண்டு வந்து கொட்டு, எனக்கு பொன்னைத்தா பொருளைத்தா, நீ திரும்பி ஆட்சி அமைச்சா எனக்கு மந்திரியா சேர்த்துக்கோ, எதுவுமே கேட்காமல் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மீது தீராத காதல் வைத்திருந்த குகன் என்று சொல்லக்கூடிய காட்டிலே வாழக்கூடிய சாதாரண வேட்டுவனுடைய அந்த மனதை பார்க்கின்ற போது அவன் ராமனுக்கு நிகராக எனக்கு காட்சி அளிக்கின்றான். ஆகவே நட்பிலே தூய நட்பு என்பது, உன்னதமான நட்பு என்பது, என்றைக்கும் உயர்ந்த நட்பு என்று சொல்லி இந்த கம்பன் கழகம் இனி வருடந்தோறும் மிக சிறப்பாக இயங்க எல்லாம் வல்ல இறைமை அந்த இயற்கையை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பைந்தமிழ் செல்வி பாரதிக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.